அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 72 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 72 வேட்பாளர்களை கொண்ட மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவரது பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 72 வேட்பாளர்கள் கொண்ட 2ஆம் கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இமாச்சல பிரதேசம் அமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் போட்டியிடுவதாகவும் இந்த வேட்பாளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 72 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான 2வது பட்டியலை தற்பொழுது பாஜக தலைமை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 175 தொகுதிகளுக்கான 195 தொகுதி வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது 72 வேட்பாளர்களினுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தாதர் நகர் ஹவேலி, டெல்லி மற்றும் குஜராத், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, திரிபுரா உள்ளிட்ட தெலுங்கானா, திரிபுரா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களினுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடியது, அண்மையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் கர்னால் தொகுதியில் ஹரியானாவில் போட்டியிடுகிறார். இமாச்சல் பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் போட்டியிடுகிறார். அதே போல மற்றொரு மத்திய அமைச்சரான பிரகலாத் சிங் ஜோஷிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர் ஹவேரி தொகுதியில் போட்டியிடுவார் என்றும், பிரகலாத் ஜோஷி தர்வாட் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எடியூரப்பாவினுடைய மகனான BY ராகவேந்திரா அவர் ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே போல பல்வேறு மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் பாஜகவினுடைய இளைஞரணி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய நபர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியில், அவர் மீண்டும் நாக்பூர் தொகுதியிலேயே அவருக்கு இந்த வாய்ப்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. மும்பை வடக்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய நபர்கள் அதே போல பாரதிய ஜனதாவினுடைய மற்றொரு முக்கிய முகமான பங்கஜா முண்டே அவர் பீடு தொகுதியில் மகாராஷ்டிராவில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவிலும் 5க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். திரிபுராவிற்கும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரிவேந்திர சிங் ராவத் அவர் ஹர்த்வார் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் இந்த பட்டியலில் 72 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. மதி, இப்ப முக்கிய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வேட்பாளர் பட்டியலிலும் தமிழகம் இடம்பெறவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகம் பற்றிய அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாமா? இதன் காரணம் என்னவென்று சொல்லப்படுகிறது?
கடந்த முறை வெளியிடும் பொழுதே தமிழகத்திற்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடையவில்லை. அதே போல எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன தொகுதிகள் என்பதும் இறுதி நிலையை எட்டப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழக பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியல் என்பது பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டாலும் கூட இதற்கு 2-3 தினங்களுக்கு முன்னதாகவே பாஜக மத்திய தேர்தல் குழு கூடி அவர்கள் இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவார்கள். அந்த ஆலோசனைக்கு அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்களோ அல்லது மாநில தலைவர்களோ முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களோ அழைக்கப்பட்டு அந்த அவர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு அதனை மேலிடம் உறுதி செய்த பின்னரே இந்த போன்ற பட்டியல் வெளியிடப்படும். இதற்கு முன்பாக 2 முறை பாஜகவினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டத்திலும் தமிழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் யாரும் நேரடியாக பங்கேற்கவில்லை. இங்கிருந்து ஒரு பட்டியல் ஒன்று மட்டுமே அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அடுத்ததாக நடைபெறக்கூடிய பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பங்கேற்று இது தொடர்பான பட்டியல் விவாதிக்கப்படும். அதன் பின்னரே அதனை இறுதி செய்து பாரதிய ஜனதாவினுடைய தலைமை வெளியிடும். இப்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்னென்ன மாநிலங்களுக்கெல்லாம் ஆலோசனை நடைபெற்றதோ அந்த மாநிலங்களுக்கான பட்டியல் மட்டுமே தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.